வணக்கம் நண்பா. நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். நமக்கு க்ளோஸா இருக்க அண்ணன் வந்து இப்ப ரீசென்ட்டா ஆப்பிரிக்கால வந்து வேலைக்கு போனாரு. ஸோ, அவர் வேலைக்கு போயிட்டு அங்க நடக்கிற ஆப்பிரிக்கா கண்ட்ரில இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க? அந்த கண்ட்ரிலாம் எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு சொல்றப்ப, நம்ம ஏன் இந்த கண்ட்ரி இவ்வளோ வறுமையா இருக்கு? அது என்ன காரணம்? அங்க ஃபண்டமெண்டல் எப்படி இருந்துருச்சு? அப்படிங்கிறத பத்தி சரி தீர விசாரிக்கவும்ன்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ, அப்படி சர்ச் பண்ணப்ப எனக்கு நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் கிடைச்சுச்சு. அந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அந்த அண்ணனும் மத்த நெறைய பேரும் என்ட்ட கேட்டாங்க. அந்த கண்ட்ரிய பத்தி வீடியோ போடுங்கன்னு. ஸோ, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து கண்டிப்பா போடுறேன். புடிச்சிருக்கவங்க நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவ வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அளவே இல்லாத இயற்கை அழகு கொண்ட உலகின் 2வது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். உலகில் இருக்கும் இயற்கை வளங்கள்ல 30% ஆப்பிரிக்கால தான் இருக்குது. தங்கம், யுரேனியம், பிளாட்டினம், ஹைட்ரோ பவரு, சோலார் எனர்ஜி, கேஸு, ஆயிலு என சொல்லிக்கிட்டே போகலாம். ஆப்பிரிக்காவின் நிலமைப்பு விவசாயத்திற்கு மிகவும் உகந்தது. ஆனால் இவ்வளவு வளங்களை வச்சிருந்தும் ஆப்பிரிக்கா உலகின் ஏழ்மையான ஒரு கண்டமாகவும், ஆப்பிரிக்காவின் 40% மக்கள் வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படி முடியும் நீங்கள் கேட்குறீங்க? இதெல்லாம் விட ஆப்பிரிக்கா இன்னைக்கு வறுமை, பசி, ஊழல், நிலையற்ற அரசியல் எல்லாத்துக்கும் பெயர் போனது. இது எல்லாத்துக்கும் காரணம் மேற்கத்திய நாடுகள் ஆப்பிரிக்காவை அவங்க சொந்த நலனுக்காக சுரண்டியதும் மக்களுக்கிடையே நிறைய ஊழலும் தான் சொன்னாலும் இது ஒரு சின்ன காரணம் தான். ஆப்பிரிக்காவின் புவியியல் அமைப்பு பாருங்கள், இது ஒரு இன்றைய ஆப்பிரிக்காவின் நிலைமைக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் தவிர்த்து இன்னும் சில காரணங்களும் இருக்கிறது. அதை விரிவாக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தின் வரலாறு எப்பொழுதுமே பணக்கார மன்னர்களால் நிறைஞ்சிருந்தது. உதாரணத்துக்கு மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணக்காரராக கூறப்படும் மான்சா முசா, இவர் ஆப்பிரிக்காவில் இருக்கும் மாலி எம்பையர் மன்னர். இவர் மாக்காவுக்கு போகும் வழியில் தங்கத்தை வீசிக்கிட்டே போகும் அளவுக்கு பணக்காரராக இருந்தாராம். இவரை போலவே ஆப்பிரிக்காவில் பல பேரரசுகள் இருந்தாங்க. இவங்களோட செல்வத்தை வரலாற்றில் யாராலையும் ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த நிலைமை 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவின் முக்கிய பகுதிகளை பிரான்ஸ், பிரிட்டிஷு, போர்ச்சுக்கல், ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி மற்றும் பெல்ஜியம் போன்ற ஐரோப்பிய சக்திகளால் காலனைசேஷன் பட்டதுக்கு அப்புறம் மாறியது. 1652 தென்னாப்பிரிக்கா அதிகாரப்பூர்வமாக காலனைசேஷன் பண்ணப்பட்டது. இதுக்கு அப்புறம் தான் ஆப்பிரிக்காவின் உண்மையான வீழ்ச்சி தொடங்கப்பட்டது. முதலாவதாக ஆப்பிரிக்காவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது ஐரோப்பிய நாடுகளின் பங்கு இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவை போல் ஆப்பிரிக்காவும் பிரிட்டிஷ் அரசால் ஆளப்பட்டது. எல்லா பகுதியும் கிடையாது, ஏன்னா மற்ற பகுதிகள் பிரெஞ்சுக்காரரால் ஆளப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவில் இருந்து உடல் அளவில் வலிமை இருந்தவங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கினாங்க. ஐரோப்பிய நாடுகள் எப்போதும் ஆப்பிரிக்காவின் தங்கத்தையும் வைரத்தையும் கட்டுப்படுத்தினாங்க. இந்த சுரங்கங்களில் வேலை செய்ய ஆயிரக்கணக்கில் ஆப்பிரிக்க மக்களும் அடிமையாக்கப்பட்டனர். பலர் கொடூரமாக கொல்லவும் பட்டனர். ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க மக்களை அடிமைப்படுத்தி எப்படி வைர சுரங்கத்தில் வேலை செய்ய வச்சாங்க அப்படிங்கிறத காட்டுற திரைப்படமாக பிளட் டைமண்ட் அப்படிங்கிற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். உலகின் 80% வர்த்தகம் கடல் வழியில் தான் நடக்குது. இதனால் ஆப்பிரிக்காவுக்கு அதோட கடற்கரை பகுதி ரொம்ப முக்கியம். நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்பிரிக்கா கடற்கரை ரொம்ப நீளமானதாக தெரியும். ஏன்னா ஆப்பிரிக்காவில் சுற்றி அதிகமாக கடல் தான் இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆப்பிரிக்காவில் பெரும்பாலான கடற்கரைகள் ஓரங்களில் துறைமுகங்கள் கட்டுற வசதிகள் அந்த அளவுக்கு கிடையாது. இதனால தான் ஆப்பிரிக்கா கடற்கரையில் மிக குறைந்த பகுதி தான் வணிகத்துக்கு பயன்படுது. மறுபுறம் ஐரோப்பா ஆப்பிரிக்காவை விட சின்னது, ஆனால் அதோட கடற்கரை ஆப்பிரிக்காவை விட அதிகம். இதனால தான் ஐரோப்பா உலகின் 40% கடல் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துது. இதே போல் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைல் நதியை தவிர வேறு எந்த நதியும் பெரிய சரக்கு கப்பல் பயணிக்கிற அளவுக்கு கிடையாது. இந்த லிமிட்டேஷனால் எப்பவும் ஆப்பிரிக்காவில் வர்த்தகம் ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. ஆப்பிரிக்காவுக்கு நிதி இழப்பு ஏற்பட காரணமாக இருக்கிறது இன்னொன்று என்னென்னா கடற்கொள்ளையர்கள் தான். அதாவது நம்ம அந்த பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான் ஆப்பிரிக்காவில் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு அழைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் சோமாலிய கடற்கொள்ளைகள் இருக்கிறதுனால சரக்கு மற்றும் வணிக கப்பல்களுக்கு இது உலகின் மிகவும் ஆபத்தான பகுதின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த இடத்தை கடந்து செல்லும் கப்பல்களை இவங்க தொடர்ந்து தாக்குறாங்க. இந்த காரணத்தினால தான் பல நாடுகள் அவங்க இராணுவ தளங்களை இங்கே அமைச்சிருக்காங்க. இதன் மூலம் இந்த கடல் வழியை பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்க.
ஆனால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் மற்ற பகுதிகளில் இருக்கிற இந்த கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த எந்த சக்தி வாய்ந்த நாடும் கிடையாது. அதே போல் மேற்கு ஆப்பிரிக்காவும் இங்கே போகும் கப்பல்களுக்கு ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2013 அக்டோபரில் நைஜீரியாவுக்கு பக்கத்தில் இருக்கும் கடலில் சில கடற்கொள்ளையர்கள் அமெரிக்காவின் ஆயில் டேங்கர்ஸ்களை தாக்குறாங்க. இவங்க இந்த கப்பல் இருக்கிற கேப்டன் மற்றும் சீஃப் இன்ஜினியரை தாக்கி அவங்கள கடத்திட்டும் போகிறாங்க. இவங்களை மீட்க பெரிய தொகையையும் கப்பலில் இருக்க அந்த ஆயில்களையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்டாக கேட்குறாங்க. இது கிடைச்சதுமே அந்த 2 பேரையும் அமெரிக்கர்களை விடுதலையும் பண்ணுறாங்க. இது மாதிரி அமெரிக்காவை சுற்றி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த காரணங்களாலேயே பல நாடுகள் அமெரிக்காவை சுற்றி உள்ள கடல் வழியை தவிக்கிறாங்க. இது ஆப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பை வர்த்தகத்தில் ஏற்படுத்துதுன்னே நம்ம சொல்லலாம். சரி, திரும்பவும் ஆப்பிரிக்காவின் ஜாகிரபிக்கு வருவோம். ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதியில் அதிக வெப்பமும் மணலும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் பெரிய பாலைவனம் அமைஞ்சிருக்கு. அதுதான் உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா டெசர்ட். இந்த பாலைவனத்தின் முழு பகுதியையும் முஸ்லீம் மக்கள் தான் வாழ்கிறாங்க. மறுபுறம் நம்ம ஆப்பிரிக்காவின் தெற்கு பக்கத்தில் அடர்ந்த காடுகளும் இயற்கை வளங்களும் நிறையவே இருக்குது. மேலும் இங்கு வாழும் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்டியன்ஸ். ஆப்பிரிக்காவின் நார்த்து மற்றும் சவுத்துக்கு இடையில் மிக பெரும் இடைவெளி ஏற்பட்டிருக்குது. இதற்கு முக்கிய காரணம் இங்கு இருக்கிற எல்லை பகுதி தான். அந்த எல்லை பகுதியில் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டது. இவங்க 2 பேரும் பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதிகளை ஆட்சி செய்ததால் இந்த பகுதிகள் மொழி, மதம் மற்றும் கலாச்சாரம் அடிப்படையில் ஆப்பிரிக்காவின் எல்லைகளை முடிவு செஞ்சாங்க. இந்த காரணத்தினால தான் கடந்த 60 ஆண்டுகளாக ஆப்பிரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆப்பிரிக்காவில் மோதல்கள், இராணுவ புரட்சி, உள்நாட்டு போர் நடக்கிறது ரொம்ப இயல்பானது. மேலும் கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்களுக்கும் தினமும் சண்டை போடுறது ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. இதை தவிர ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற எந்த அரசாங்கமும் ஆயுதங்களுக்கு எதிராக பெரிய முடிவுகளை எடுக்கிறதே இல்லை. இதனாலேயே பல பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட்ஸு ஆப்பிரிக்காவில் முதலீடு செய்ய பயப்படுறாங்க. இது நாட்டுக்கும் வரும் சர்வதேச வர்த்தக நிறுத்தல ஆப்பிரிக்கன் மக்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பையும் தடுக்குது. இதனால் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் நடக்குது. ஆனால் ஆப்பிரிக்காவில் கண்டத்தில் இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா, சீசெல்ஸ், மொரீசியஸ், லிபியா, கேபின், போட்ஸ்வானா போன்ற நாடுகள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக போட்ஸ்வானா ஆப்பிரிக்காவின் பணக்கார நாடாக முன்னேறிக்கிட்டே இருக்குது. போட்ஸ்வானா மற்ற நாடுகளை போல தான் 1966 பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து சுதந்திரம் வாங்கியது. 1950 1976 கிட்டத்தட்ட எல்லா ஆப்பிரிக்கா நாடுகளுமே ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாங்க. இன்றைக்கி மற்ற ஆப்பிரிக்கா நாடுகள் கடுமையான வறுமையில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் போட்ஸ்வானா மட்டும் அதோட ஜிடிபியை மெக்சிகோ மற்றும் கோஸ்டாரிக்கா ஜிடிபிக்கு சமமாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல நாடுகள் உலகளாவிய பொருளாதாரத்தை முன்னேற்ற முயற்சி செய்கிறாங்க. இதுக்கு உதாரணம் ஜிபுட்டி அப்படிங்கிற நாடு. இதே போல் லிபியாவும் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வர்றாங்க. ஆப்பிரிக்கானத்தில் இருக்கிற மற்ற ஏழை நாடுகளும் போட்ஸ்வானா நாட்டை உதாரணமாக எடுக்கணும். அவங்களுக்கு நீண்ட காலத்துக்கு நல்ல அரசு நிர்வாகம் தேவை. ஆனால் ஆப்பிரிக்கா நாடுகளின் பல அரசுகள் சுயநலவாதிகளாக இருக்கிறதுனால தான் இது பிரச்சனையே. ஸோ ஒரு ரிப்போர்ட்டின் படி ஆப்பிரிக்காவின் பல நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பணங்களை வெளிநாட்டிலேருந்து நம்ம உதவியாக வாங்குகிறாங்க. அப்படி 10 மில்லியனுக்கும் அதிகமான டாலர்ஸை வெளிநாட்டின் உதவியால் வாங்குகிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. 2010 2021 வரை இந்தியா மட்டுமே 11 பில்லியன் டாலர்ஸை உதவியாக ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய நாடுகள் உதவிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த பணம் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஊழலை அந்த மக்களுக்கு முழுசாக மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சிக்கு செலவு செய்யப்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நாடும் நாட்டு மக்களும் மிகவும் ஏழ்மையாகவே இருக்குங்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிச்சிங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம இந்திய நாடு எப்படி அந்தளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கிறது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை வச்சு நம்மளே சந்தோஷப்பட்டு நம்ம ஒரு ப்ரௌட் ஆஃப் இந்தியன்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மக்கள் அந்த கண்ட்ரியில் ஒரு 50 ரூபா கொடுத்தா நேரங்காலம் பார்க்காம எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் உடல் உழைப்பை கொடுக்குறது தயாராக இருக்காங்க. ஸோ அந்த இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை நம்ம
ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதை விட மோசமான வாழ்க்கை வந்து இன்னொரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட்டினி சாவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் தான் அதிகமாக நடக்குது. சோமாலியாவில் இருக்க குழந்தைகள்லாம் சாப்பாடே இல்லாமல் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறப்ப, நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளும் நம்மளும் நம்ம அப்பா அம்மா நம்மளும் நல்லபடியாக வந்து நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் புலம்ப மாட்டீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க் யூ.